2026 எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். காரணம், உங்கள் ராசிநாதன் சுக்கிரனை குரு பகவான் பார்த்துன்னு இருக்கிற நேரத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்குங்க. 2025 எல்லாம் கை கெட்டி வாய் கெட்டாமல் போச்சு. எல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆனால் எதுவும் முடியாமல் அறகுறையாக பாதியில் நின்று போச்சு. ஆனால் அப்படி இருக்காதுங்க. இந்த வருஷம் ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. குரு பகவான் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. குடும்பத்தில் நல்லது நடக்கும். அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடித்து கிராண்டாக கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி முன்பணம் கொடுத்து அப்புறம் முடிக்க முடியாமல் இருக்கிற சொத்து இருக்கு இல்லைங்களா, அதை போய் மீதி பணம் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நடுவில் மட்டும் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைகிறாருங்க. அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் மறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள், சகோதரங்களுக்குள்ளார சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. மார்ச் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மறைகிறாரு, 6ஆம் இடத்துல மறைகிறாரு. அப்படி இருக்கிறதுனால மார்ச் மாதத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. மற்றபடி குரு பகவான் ஜூன்லேருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் உட்காருவார். அந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு உத்தியோக இழப்பு, புது உத்தியோகத்தில் போய் வேலையில் போய் சேர்றது, இடமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும். அக்டோபர் 14லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே குரு பகவான் வக்ரத்தில் 11ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் திடீர் பணவரவு, செல்வாக்கு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அதனால் பெரிய திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடும். உங்களுடைய பட்ஜெட்டை விட அதிகமான பெரிய பட்ஜெட்டில் வீடு, சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வருமானத்தை விட அதிகமாகவும் நீங்கள் செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிரந்தர வருமானம் வர்றதுக்கான வழியை சனி பகவான் உங்களுக்கு இந்த வருஷத்தில் தரப்போகிறாரு. இருக்கிற இடத்த கட்டி விட்டோம்னா வாடகை வரும்ல அப்படின்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது வருமானம் வர்றதுக்கான வழி, கூடுதல் வருமானம் வர்றதுக்கான வழிகள் உண்டு. வியாபாரத்தை கொஞ்சம் பெருசுப்படுத்துவீங்க. மேற்கொண்டு முதலீடு செய்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. விவிஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அவங்க ஏதாவது உதவி செய்கிறதோ அல்லது முதலீடு செய்கிறதோ அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. 5ஆம் இடத்துல ராகு டிசம்பர் முதல் வாரம் வரைக்குமே அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் தான் கொஞ்சம் சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க நல்லா வரணுமே, முன்னுக்கு வரணுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துருக்கும். அதுக்கு குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போகிறது நல்லது. அதே மாதிரி காவல் தெய்வங்களையும் நீங்கள் வணங்குறது நல்லது. புற்றோடு இருக்கிற அம்மன் கோவிலுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போயிருந்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவோட பாதிப்புகள் விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோக வகையில் கொஞ்சம் செலவுகள் இருந்துருக்கும். அதிகாரிகளால் செலவுகள் இருக்கும். அலுவலகத்தில் சின்ன சின்னதாக மரியாதை குறைவான சம்பவங்கள் கொடுக்கும். ஏன்னா அந்த காலகட்டம் எப்படின்னா ஜூன்லேருந்து அக்டோபர் 14 வரைக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணும். எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, நான் ஏற்கனவே ஃபிட்னஸோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்காதீங்க. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்தடுத்து குரு பயிற்சியெல்லாம் மாறிட்டே இருக்குது. குரு பகவான் 3 இடத்துக்கு மாற போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் கூட ஒரு புரிதல் இந்த 2026 வரும். சின்னதாக ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்கும். மகளுக்கு கல்யாணம் தள்ளிக்கிட்டே போச்சு. ஆனால் இந்த வருஷத்தில் சிறப்பாக திருமணத்தை முடிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடமா முடிப்பீங்க. பிள்ளைகள் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ராகு கொஞ்சம் தடங்கள் உண்டு பண்ணுறாரு. அப்படி இருக்கிறதுனால அவங்க கோவப்பட்டாங்கன்னா அரவணைச்சு கொண்டு போகிறது நல்லதுங்க. கேது வலுத்து இருக்கிறதுனால சின்ன சின்னதாக தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. சிலர்லாம் பெருசாக முதலீடு போட்டு தொடங்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க
சின்னதாக தொழில் தொடங்கினாலும் அதில் லாபம் நிச்சயமாக வருங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2026 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கறதாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு விருத்தாசலம் அருகிலுள்ள ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ பூவராக பெருமாள் சுவாமிகள் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவரை போய் நீங்கள் சேவிச்சுட்டு வர்றது நல்லதுங்க. வாய் பேச இயலாதவர்களுக்கு உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களை மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.